முதல் பாலுங்க. முதல் பாலே போல்டுங்க. நல்ல ஷாட்டுங்க. ஆனால் தரையில் அடிச்சிட்டாருங்க. ஷாட்டுங்க. நல்ல ஷாட். முதல் ரன் வருது. எடப்பாடியார் 11 முதல்ல பேட்டிங் பண்றாங்க. முதல் 4 பால்ல 2 ரன் வந்திருக்கு. மறுபடியும் ஃபுல் டாஸ். இந்த முறை வந்து தூக்கி அடிச்சிருக்காரு. ஒரு பவுண்டரிக்கும் 200 தரதுக்கும் உங்களுக்கான பரிசுகள் இருக்கு. ரெண்டாவது ஒரு முதல் பாலுங்க. ஓவர் நம்பர் 2. முதல் பால் வந்து டாட் பால். ஃபுல் டாஸ். ஒரு பெரிய ஸ்ட்ரைக். ஆனா கேட்சா மாறி இருக்கு. விக்கெட் நம்பர் 2 லூஸ் பண்றாங்க டீம் எடப்பாடியார். வந்திருக்கார். மறுபடியும் ஒரு டாட் பால். ஒரு சிங்கிள் டாட். அடுத்த ஒரு ஃபர்ஸ்ட் பாலுங்க. டாட் பாலுங்க. ஓவர் நம்பர் 3. நல்ல ஷாட். ஒரு பவுண்டரிக்கும் பரிசு இருக்கு. ஒவ்வொரு சிக்ஸருக்கும் பரிசு இருக்கு. ஒரு மேட்ச் வின் பண்ணி அண்ணன் KS ரவிச்சந்திரன் அவர்கள் அடிச்சிருக்காங்க. ஒரு சிங்கிள். ரெண்டாவது சிங்கிளுக்கான வாய்ப்பு. டோர்னமெண்ட் மிக சிறப்பாக ஏற்பாடுல நிறைய டாட் பால்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அம்பேர் மொத்தம் 4 பால் தானே. மறுபடியும் நல்ல பாலே வந்துட்டு இருக்கு. பவுண்டரி. ஒரு ஆஃப் கட்டர். மறுபடியும் ஒரு நோ க்ளூ. நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காங்க. லெக் ஸ்ட்ரைட்டில். ரெண்டாவது ரன்னுக்கான வாய்ப்பு ஓட்டுறாங்க. இல்லைங்க, ஒரு ரன்னோட நிறுத்திருக்காங்க. அடிச்சிருக்காங்க ஸ்ட்ரைட்டில். ஒரு சிங்கிளுங்க. ஓவர் நம்பர் 4. அம்பேர் மொத்தம் நல்ல ஒரு ஷாட். கேப்ல போயிட்டு இருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பு இல்லை. இல்ல இருக்காங்க. ரன் அவுட்டுக்கான வாய்ப்புங்க. இல்லைங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க. வெல் பிளேட். ரெண்டாவது ரன்னுக்கு கால் பண்ணிருக்காங்க. வெறுங்காலே வேகமா வராங்க. 2 ரன்கள் ஓடி இருக்காங்க. மேல போயிருக்கு. கேட்ச்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஈஸி விக்கெட். அவுட்டுங்க. நல்ல ஒரு பால். அடுத்து நல்ல ஒரு பாலுங்க. டாட் பாலுங்க. கடைசி ஓவர் முதல் பாலுங்க. மொத்தம் 13 ரன். கேட்சுங்க. 3 விக்கெட். 4 ஓவர் முடியும் போது 5வது ஓவர். போன ஓவர்ல 2 ரன்னுக்கு தான் போலிங் போட்டிருந்தார் இந்த வீரர். ரெண்டாவது பாலுங்க. நல்ல ஒரு டாட் பாலுங்க. மறுபடியும் ஒரு டாட் பால். 4 பால் தாங்க இருக்கு. டாட் பாலுங்க. மறுபடியும் 3 பாலுமே. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கேம் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்க. வெளியே வந்துரும். நல்ல ஷாட். ஷாட்டுங்க. ஆனா ஃபீல்டர் இருக்காங்க. விக்கெட். ஒரே ஒரு 6 ரன். ரன்ஸ் கடைசி பால்ல அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது ரன் ஓடி இருக்காங்க. ரன்னுக்கான வாய்ப்புங்க. ஆமா, பொறுமையா ஓடி இருக்காங்க. மூணாவது ரன் ஓடி இருக்காங்க. இந்த பாருங்க, இந்த வீரரோட இந்த வேகம் அருமையா இருக்கு. மின்னல் வேகத்துல ஓடி இருக்காரு. மின்னல் மாதிரி மொத்தத்துல வேற மாதிரி 17 ரன் 4 விக்கெட் அப்படின்றதுதான் கடைசியில வந்திருக்க ஸ்கோர் அப்டேட். பாலுங்க. ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. அடிச்சாருங்க லெக் சைடு. ஒரு சிங்கிள் மட்டுமே அடிச்சாருங்க. தூக்கி விட்டுருக்காருங்க. ரெண்டாவது ரன்னுக்கான வாய்ப்புங்க. ரன் அவுட்டா. சூப்பரா ஓடி இருக்காங்க. 2 பேருமே நல்லா ஓடி இருக்காங்க. 2 ரன் இல்லைங்க, 2 ரன்கள் மட்டுமே. நல்லா தட்டி விட்டுருக்காருங்க. பெருசா பெரிய ஹிட் அடிக்கணும் அவசியம் இல்லை. அது பேட்டர்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. கீழே ரொட்டேட். நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஆஃப் சைடு. குட் ஸ்ட்ரைக். நல்ல ஃபீல்டிங். சூப்பர் ஃபீல்டிங். நல்ல பெரிய ஷாட்டா. கேட்சா. டிராப் பண்ணிட்டாங்க. ஈஸி. அதாவது தூண்டில பால் நல்லா ஸ்விங் பண்ணி விடுறாரு. நல்ல ஷாட் பண்ணி இருக்காரு.
ஒரு சிங்கிள் மட்டுமே. கார்த்திக் 11 டீம் மேட்ச் ரெடியா இருங்க. உடனே உள்ள போற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. டீம் மேட்ச் இப்ப ஹடல் முடிச்சு சீக்கிரமா உள்ள போறதுக்கு ரெடியா இருங்க. பவுண்டரி போனா 4 ரன் மற்றும் 200 ரூபாய் காத்துட்டு இருக்கு. ஆனா அந்த வீரர் வந்து தடுத்து இருக்காங்க. தடுத்து த்ரோ பண்ணிருக்காரு. 2 ரன். ஒரே ஒரு 4 அடிச்சா 200. முத பாலுங்க. கேட்ச் டிராப் பண்ணியிருக்காருங்க. நம்பர் 3 நல்ல ஒரு ஷாட்டுங்க லைட் சைடு. பால் பவுண்டரி பக்கம் போற மாதிரியே தெரியவில்லை. உள்ளே தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. 2 ரன். கடைசி 2 ரன். போன மேட்ச் வந்து ஆஃபர் பெறுவார்களா, ஆஃபர் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது வெற்றிக்கான ஆஃபர் மட்டும் கிடைக்கிறது. கண்டோன்மெண்ட் அணி இந்த